வணக்கம் பர்ஸ். நம்ம நந்திதா சமையலறையில் என்ன செய்ய போகிறோம்னா பீக்கங்காய் தோல் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பீக்கங்காய் தோல் 2 பீக்கங்காவை தோல் நீக்கி வச்சுருக்கோம், வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, தேங்காய் ஒரு 2 பல் அளவு, தக்காளி 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு தேவையான அளவு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உரித்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாயை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடணும். அதோட பீக்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வெங்காயம் வதக்கி வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அதில் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச சட்னியை தாளிச்சிக்கலாம். ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுவையான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.